ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாரும் காலையில போட்ட வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சிறப்பா தொடங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்டிருந்தேன். ஒரு 30 ஸ்டூடெண்ட்ஸ் தான் லைக் பண்ணியிருக்கீங்க, மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் லைக் பண்ணல. ஸோ சிறப்பா தொடங்குறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இல்லையான்னு தெரியல. அட்லீஸ்ட் இந்த ஸ்டடி பிளானையாச்சும் நம்ம சிறப்பா படிக்கலாமா அப்படின்னு கொஸ்டின் கேட்கிறேன். ஸோ சிறப்பா படிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நாமளும் சிறப்பா படிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. கண்டிப்பா பாருங்க, நாம போடுற பிளான் கரெக்டா நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா ஆர்ட்ஸ் குரூப்பா இருந்தாலும் சரி, சயின்ஸ் குரூப்பா இருந்தாலும் சரி, அழகா சூப்பரா சக்சஸ்ஃபுல்லா மார்க் ஸ்கோர் பண்ணலாம். பண்ணீங்களா உங்களோட என்னோட அனுபவத்தை தான் உங்களுக்கு நான் ஸ்டடி பிளானா கொடுக்குறேன். இது ஜஸ்ட் ஒரு வீடியோக்காக போடுறது கிடையாது. கோச்சிங் சென்டர் வச்சு நடத்தும் பொழுது இதே மாதிரி ஸ்டடி பிளான் போட்டு பிள்ளைங்களுக்கு கொடுத்துருவோம். ஸோ ஒவ்வொரு நாளும் என்னென்னலாம் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஸ்பிளிட் பண்ணியும் போர்டில் எழுதிடுவோம். அவங்களோட நேமும் போட்டுருவோம் போர்டில். சரிங்களா? போர்டில் நேம் போட்டவொடனே அவங்க என்ன பண்ணுவாங்க, போட்டி போட்டு யாரெல்லாம் ஃபர்ஸ்ட் எதை முடிக்கிறாங்க, 2 மார்க்ஸ் யார் ஃபர்ஸ்ட் முடிக்கிறா, 5 மார்க்ஸ் யார் முடிக்கிறா, இந்த லெசன்ஸ் ஃபர்ஸ்ட் ஒரு 2 லெசன்ஸ் இந்த லெசன்ஸ் யார் படிக்கிறா, இந்த மாதிரி ஒவ்வொரு லெசனும் ஒவ்வொரு 2 மார்க்ஸும் ஒவ்வொரு 5 மார்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்பிளிட் பண்ணி போர்டில் கரெக்டா எழுதி கொடுத்துருவேன். பிள்ளைங்களுக்கு ஒயிட் போர்டு இருக்கும், ஒரு 2-3 போர்டு இருக்கும் டியூஷன்ல. ஸோ அந்த போர்டில் எழுதி போட்டுட்டேன்னா அந்த நேம் பக்கத்துல யாரெல்லாம் அதை முடிச்சாங்களோ அவங்க டிக் பண்ணிடணும். ஃபார் எக்ஸாம்பிள் 10th போற பிள்ளைங்க ஒரு 15 மெம்பர்ஸ் இருக்காங்க அப்படின்னா அதுல ஒரு 3 to 4 ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் ரொம்ப ஸ்பீடா படிப்பாங்க. அவங்க டிக் பண்றாங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடியே மத்த பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க, நாமும் அடுத்தது வேகமா முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சு எழுதிட்டு டிக் பண்ணிட்டே வருவாங்க. இல்ல ஓரலா சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு போட்டி போட்டு படிப்பாங்க. சோ அதே மாதிரி ஒரு ஃபீல் ஏன் நம்ம யூடியூப்ல கொண்டு வரக்கூடாது? இப்ப நம்ம என்ன பண்றோம், நம்ம ஒரு டியூஷன் படிக்கிறோம். இப்ப நீங்க இமேஜினேஷன் பண்ணணும். நம்ம இப்போ ஒரு டியூஷன் படிக்கிறோம், நான் உங்களுக்கு டியூஷன் எடுக்கிறேன். நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, இப்ப நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் மொத்தத்தை இருக்க சப்ஸ்கிரைபரை விட்டுருங்க. நம்ம ஒரு 200 ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் மைண்ட்ல செட் பண்ணுங்க. ஏன் அப்படின்னா கல்வி விஜய் சேனல்ல நம்ம எது சொன்னாலும் ரொம்ப பெர்ஃபெக்டா ஃபாலோ பண்றது அப்படின்றது குறைந்தபட்ச ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருக்கீங்க. ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம சொல்ற ஐடியாவை ஃபாலோ பண்ணா போதும். ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ். வெளியில ஸ்பீக்கர் வச்சுட்டு வெஜிடபிள்ஸ் எல்லாம் வித்துட்டு இருந்தாங்க, ஒரே டிஸ்டர்பா இருந்தது. அதான் சரி போய் விண்டோலாம் க்ளோஸ் பண்ணிட்டு வந்துட்டேன். சாரி. என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 200 ஸ்டூடெண்ட்ஸ் நம்மள ஃபாலோ பண்றாங்க. ஸோ நம்ம இப்போ ஒரு டியூஷன் சென்டர் நடத்துறோம். இங்க ஒரு 200 ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க. இதுல ஆர்ட்ஸ் குரூப்பும் இருக்காங்க, சயின்ஸ் குரூப்பும் இருக்காங்க, பியூர் சயின்ஸும் இருக்காங்க, அதாவது பயோமேக்ஸும் இருக்காங்க, பியூர் சயின்ஸும் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கேட்டகரி எல்லாம் படிச்சுட்டு இருக்காங்க. இப்போ நம்ம சொல்ற பிளானை நம்ம 2 days படிக்க போறோம். நம்ம டியூஷன் போறோம். எங்க கல்வி விஜய் சேனலுக்கு டியூஷனுக்கு நீங்க வந்திருக்கீங்க. இப்ப நான் சொல்றத ரொம்ப சின்சியரா யாரெல்லாம் படிக்க போறீங்களோ, ஆண்டி நான் படிக்க போறேன், ஃபாலோ பண்ண போறேன், 100% எனக்கு ப்ராமிஸ் பண்ணுங்க. நோ ப்ராப்ளம், தப்பே கிடையாது. ஸோ நான் ப்ராமிஸா நான் உங்களோட ஸ்டடி பிளானை ஃபாலோ பண்ணி அழகா படிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ப்ராமிஸ் பண்ணுங்க. நீங்க என்னை ஏமாத்த முடியாது. ஏன்னா யூனிவர்ஸ் பார்த்துட்டு இருக்கு. சரிங்களா? ஸோ நீங்க செய்யற ஒவ்வொரு தவறுகளுக்கும் உங்களுக்கு தண்டனை உண்டு. அதனால யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் கமெண்ட் பண்ணுங்க. யாரெல்லாம் எனக்கு ப்ராமிஸ் பண்ண போறீங்க, அழகா இந்த 2 days நான் கரெக்டா நீங்க சொல்றத ஃபாலோ பண்றேன். அதாவது நம்ம எக்ஸாம் முடியிற வரையும் பிளான்லாம் வேண்டாம், ஜஸ்ட் ஒரு 2 days. ஓகே, இது இப்ப நம்ம 2 நாள் தான் படிக்க போறோம். அந்த மைண்ட் செட்டப் வாங்க, ஜாலியா படிக்க போறோம். 2 நாள் இல்ல, சாரி தப்பா சொல்லிட்டேன், சண்டே வரையும் இருக்குல்ல. சரி 3 நாள் இன்னையோட சேர்க்கல. நான் ஈவினிங்ல இருந்தா நான் பிளான் போட்டிருக்கேன். இது நான் மதியானம் இப்போ ஒரு 2 o'clock ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். 4 o'clock 4:30 ஆயிடும் நினைக்கிறேன் வீடியோ வர்றதுக்கு. எத்தனை மணிக்கு வீடியோ வெளியே வருதுன்னு தெரியல, எடிட் ஆகி அது அப்லோட் ஆகுறதுக்கு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த டைம்ல இருந்து நம்ம சண்டே வரையும் உள்ள இந்த 3 daysல நம்ம எப்படி எல்லாம் சூப்பரா படிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அழகா உங்களுக்கு பிளான் போட்டு வச்சிருக்கேன். அதில் பாருங்க, நோட் எடுத்துட்டு உங்களுக்காக ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour உட்காந்து யோசிச்சு பிளான் போட்டிருக்கேன். டைம் டேபிளையும் எடுத்து எழுதிட்டு, ஸோ இதை வேலை மெனக்கெட்டு நான் டைம் ஒதுக்கி இதை எழுதி உங்களுக்காக பிளான் போடுறேன். ஆனா இதை ஜஸ்ட் நீங்க ஒரு வீடியோவை பார்த்துட்டு அப்படி ஸ்கிப் பண்ணிட்டு அப்படி பாஸ் பண்ணிட்டு போறவங்களுக்காக இந்த வீடியோ கிடையாது. இவங்க நம்ம ஆன்டி, இவங்க நம்ம சொல்றதெல்லாம் கண்டிப்பா நம்ம ஃபாலோ பண்ணணும். இவங்க நம்ம நல்லதுக்கு சொல்றாங்க. கண்டிப்பா இந்த ஆன்டி சொல்றத நம்ம ஃபாலோ பண்ணோம்னா நம்ம நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம். நமக்குள்ள ஒரு சுய ஒழுக்கம் கண்டிப்பா கொண்டு வரணும். இங்க இருந்து மைண்ட் இங்க டிவி பாக்குறதுக்காகவோ இல்ல மொபைல் யூஸ் பண்றதுக்காகவோ எங்கேயுமே டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. மொபைல் யூஸ் பண்ணலாம், தப்பு கிடையாது. ஆனா எதுக்கு யூஸ் பண்ணலாம்னா
பாட்டு கேளுங்க, நல்லா பாட்டை சத்தமா வச்சுட்டு டான்ஸ் ஆடுங்க, இல்ல டிவிலயே கூட பாட்டு போடுங்க, பாட்டு பாடுங்க, கூடிய டான்ஸ் ஆடுங்க, இல்ல காமெடி சேனல் வச்சு பாருங்க. ஆனா நான் என்ன பிளான் உங்களுக்கு பிரேக் கொடுத்துருக்கணும் அந்த டைம் தான் நீங்க பண்ணணும். அதை விட ரொம்ப முக்கியம், டிவி பாக்குறதே விட்டுட்டு நீங்க டான்ஸ் பாட்டு கேட்கறது இது பெஸ்ட். காமெடி கூட தேவையில்லாத ஒண்ணு. இந்த சீரியல் பாக்குறது, படம் பாக்குறது, வெப் சீரிஸ் பாக்குறது, தயவு செஞ்சு இது எக்ஸாம் முடியிற வரை அந்த பக்கம் போகாதீங்க. நம்ம மைண்ட் வந்து எதை அதிகமா பார்த்துட்டு இருக்கோ அதுலதான் வந்து கான்சென்ட்ரேஷன் அதிகமா இருக்கும். சோ நீங்க அதிகமா படிச்சுட்டே இருக்கும்போது எக்ஸாம் ஹாலுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு அது வந்து ரொம்ப தெளிவா வந்து ஞாபகம் வரும். சொன்னது புரியுதுங்களா? இப்பயே 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நான் இதுக்கு மேல பேசின வீடியோ ரொம்ப லென்த்தியா போயிடும். சோ ஷார்ட்டா நான் முடிச்சுக்கிறேன். நான் உங்களுக்கு வந்து இதை ஒரு பிடிஎஃபா எடுத்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துட்றேன் பிள்ளைங்களா. கண்டிப்பா இதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. நான் ஓரலா சொல்றேன், கொஞ்சம் ஸ்பீடாவே சொல்றேன், சரிங்களா? நீங்க வந்து அதை கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கிறீங்க. நம்ம எப்ப ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்னா, இது வந்து சயின்ஸ் குரூப், ஆர்ட்ஸ் குரூப் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்கேன். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு வந்து ஆனுவல் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நேத்து தமிழ் முடிஞ்சிடுச்சா, இப்ப வந்து இங்கிலீஷ்க்கு 4 டேஸ் இருக்கு. ஓகே, அதுக்கடுத்து இங்கிலீஷ்க்கு அடுத்து பாத்தீங்கன்னா 13 வந்து, அதாவது 13ஆம் தேதி உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ், பயோகெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் வந்து எக்ஸாம்ஸ் வருது. அதே வந்து இப்போ பயோமேக்ஸ் உள்ள பிள்ளைங்க பாத்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டா பயாலஜி தான். ஸோ இங்கிலீஷ் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு 6 டேஸ் இருக்கு பயாலஜி படிக்கிறதுக்கு. சொன்னது புரியுதுங்களா? ஸோ அந்த பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிசிக்ஸ்க்கு வந்து உங்களுக்கு 3 டேஸ் இருக்கு, ஆனா மேக்ஸுக்கு வந்து 2 டேஸ் தான் இருக்கு. ஸோ பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் மேக்ஸ் பாக்குறீங்க, இதை நான் சொல்றத நீங்க மைண்ட்ல வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் நான் ஸ்டடி பிளான் சொல்றேன். இது ஸ்டடி பிளான் கிடையாது. அந்த கேப்ல பிட்வீன் கேப்ல நான் வந்து ஒரு 6-7 சப்ஜெக்ட் கொடுத்து இதெல்லாம் படிக்கணும்னு சொல்வேன். ஸோ அதை தனித்தனியா அங்க சொல்ல மாட்டேன். இப்ப நான் சொல்றதை ஒழுங்கா கவனிச்சுக்கோங்க. சொன்னது புரியுதுங்களா? தமிழ் எக்ஸாம் முடிஞ்சாச்சு. இப்ப இங்கிலீஷ் எக்ஸாம்ஸ்க்கு நம்ம படிக்க போறோம். எப்ப படிக்க போறோம்? இன்னைக்கு சாயங்காலத்துல இருந்து நாளைக்கு ஃபுல்லா நம்ம வந்து இங்கிலீஷ் படிக்க போறோம். இங்கிலீஷை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வேற ஒரு சப்ஜெக்ட் தான் படிக்க போறோம். எப்ப? சாட்டர்டே ஃபுல்லா. அதே மாதிரி சண்டே ஈவினிங் வரையும் நம்ம வந்து வேற சப்ஜெக்ட் தான் படிக்க போறோம். என்னெல்லாம் படிக்கலாம் அப்படின்றது நான் உங்களுக்கு ஐடியா கொடுத்துட்டு இருக்கேன். இதை வந்து எந்த சப்ஜெக்ட் யார் யார் படிக்கணும்ன்றது நான் சொல்ற மாதிரி நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா ஈஸியா மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். எல்லா சப்ஜெக்டும் கவர் பண்ணவும் முடியும், சரிங்களா? ஸோ இங்கிலீஷ்ல இருந்து அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா 2 டேஸ்ல வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ், அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸ் வித் மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இருக்கிறவங்களுக்கு 2 டேஸ் தான் பிரேக் இருக்கு. ஸோ அவங்க வந்து யோசிக்கவே வேண்டாம். இங்கிலீஷோட பிரேக்ல ஃபுல் அண்ட் ஃபுல் சாட்டர்டே நான் சொன்ன பிளான்லயும் சரி, சண்டே சொன்ன பிளான்லயும் கம்ப்யூட்டர் சயின்ஸை ஆட் பண்ணிக்கோங்க. சொன்னது புரியுதுங்களா? ஸோ அதை நான் இப்பயே சேஞ்ச் பண்ணிக்கிறேன். கம்ப்யூட்டர் சயின்ஸ் இங்க ஆட் பண்ணவே இல்லை. ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் சேர்த்துடலாம். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா பயோகெமிஸ்ட்ரி அவங்களுக்கு என்ன கூட சைட் சப்ஜெக்ட் வரும்னு எனக்கு தெரியல. கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்றவங்க வந்து ஃபுல்லா வந்து கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனே படிங்க இந்த இடத்துல, சரிங்களா? கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் சண்டேவும் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனை படிங்க, சாட்டர்டேவும் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனை படிச்சுக்கோங்க, சரிங்களா? கம்ப்யூட்டர் சயின்ஸும் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனும் எப்போ? சாட்டர்டேவும் சண்டேவும் அதே படிக்க போறீங்க. நான் பிளான் சொல்றேன். அடுத்து 17 பாத்தீங்கன்னா பயாலஜி வருது. ஸோ பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இங்கிலீஷ்க்கு அடுத்தது பயாலஜி தான் வருது. ஸோ அவங்க வந்து என்ன படிக்கணும் அந்த பிரேக்ல, அதாவது இப்ப இந்த சாட்டர்டே சண்டேல என்ன படிக்கலாம்னா மேக்ஸ் பாருங்க, ரொம்ப பெஸ்டா இருக்கும். மேக்ஸ் பாருங்க. அதே மாதிரி உங்களுக்கு அந்த சாட்டர்டே பிரேக்ல வந்து என்ன சொல்லியிருக்கேன் நான் உங்களுக்கு, இதுல போடவே இல்லை நான். அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பயாலஜி போட்டிருக்கு, பாட்னி போட்டிருக்கு. பயாலஜிக்கு உங்களுக்கு நிறைய நாள் இருக்கு இல்லையா? ஸோ இந்த இடத்துல என்ன சேர்த்துக்கலாம்? நம்ம மேக்ஸை சேர்த்துக்கலாம். பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேக்ஸ்க்கு வந்து ரொம்ப கம்மியா இருக்கு இல்லையா? அவங்க வந்து மேக்ஸ் பாருங்க, பயோமேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னாக்கா பயாலஜி, பாட்னி, ஹிஸ்டரி, பிஎம், பிசினஸ் மேக்ஸ் பாக்குற பிள்ளைங்களும் 2 டேஸ் தான் இருக்கு. ஸோ அவங்க கூட இந்த சாட்டர்டே சண்டேவை என்ன பண்ணலாம், நீங்க பிசினஸ் மேக்ஸை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் பிளான் பண்ணி புரிஞ்சுக்கோங்க. அடுத்து வந்து பிசிக்ஸ், எக்கனாமிக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 டேஸ் தான் பிரேக் வருது. ஸோ பிசிக்ஸ் படிக்கிறதுக்கு எக்கனாமிக்ஸ். ஸோ பிசிக்ஸ் வந்து எனக்கு பக்காவா நான் ரெடி, எனக்கு தேவையில்லைன்றவங்க ஸ்கிப் பண்ணிடுங்க. இல்லை பிசிக்ஸ் நான் வீக்கா இருக்கேன் அப்படின்றவங்க அதை கூட நீங்க வந்து சண்டே கூட ஆட் பண்ணிக்கலாம். சொன்னது புரியுதுங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா 24 மேக்ஸ், ஜுவாலஜி, காமர்ஸ் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வெறும் 3 டேஸ் தான் இருக்கு. மேக்ஸுக்கு 3 டேஸ் கண்டிப்பா பத்தாது. ஜுவாலஜி நிறைய இருக்கும் படிக்க. ஸோ அவங்களுக்கும் 3 டேஸ் பத்தாது. காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்குமே அதிகம். ஸோ மூணுமே வந்து கொஞ்சம் ஒரு டஃப்பான போர்ஷன் தான்.
ஸோ இதெல்லாம் எங்க நம்ம இடையில படிக்கணும் அப்படின்றது அந்தந்த எக்ஸாம்ஸ்க்கு இடையில சொல்றேன். நான் இப்ப ஜஸ்ட் வந்து சாட்டர்டே சண்டே இந்த 2 நாள்ல படிக்கக்கூடிய சப்ஜெக்ட் தான் சொல்லிட்டு இருக்கேன். சொன்னது புரியுதுங்களா? லாஸ்ட் எக்ஸாம் பாத்தீங்கன்னா 27 வந்து கெமிஸ்ட்ரி, அக்கௌண்ட்ஸ், ஜியோகிரபி. இவங்களுக்கும் 2 days தான் இருக்கு. கெமிஸ்ட்ரி சொல்லவே வேண்டாம், பெரிய மலை. ஸோ முடிஞ்சா நீங்க சண்டே வந்து கெமிஸ்ட்ரியும் படிக்க பாருங்க. சொன்னது புரியுதுங்களா? ஸோ கெமிஸ்ட்ரி படிக்கிறீங்களா, மேக்ஸ் படிக்கிறீங்களா, பயாலஜி படிக்கிறீங்களா, எல்லாமே யுவர் சாய்ஸ். ஆனா எப்படி படிக்கணும்ன்றது நான் பிளான் கொடுத்துருக்கேன். சரிங்களா? வாங்க பாத்துருவோமா? ஃபர்ஸ்ட் வந்து நான் எங்க இருந்து ஸ்டார்ட் பண்றேன்னா, இன்னைக்கு வந்து நம்ம என்ன தேர்ஸ்டேவா மார்ச் 6. நான் வந்து டியூஷன்ல பேசுற மாதிரியே தான் உங்ககிட்ட பேசினேன். யூடியூபுக்காக வீடியோ எடுக்கிற மாதிரி பேசவே இல்லை. தயவு செஞ்சு அதனால கேமரா வந்து கரெக்டா இருக்கா, ஆடியோ கரெக்டா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டா எனக்கு கமெண்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க. நான் இதை வந்து உங்களுக்கு பிளானை வந்து பிடிஎஃபா நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன். நான் சொல்றதை மட்டும் கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஸ்பீடா போயிடலாம், ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த்தியா போகுது, உங்க டைம் வேஸ்ட் பண்ண நான் விருப்பப்படல. சரி, 3 days பிளான் பார்த்துட்டு இருக்கோம். 3 days பிளான்ல மார்ச் 6 தேர்ஸ்டே பாத்தீங்கன்னா 4 to 5, அதாவது இன்னைக்கு ஈவினிங் 4 o'clock இருந்து 5 o'clock இங்கிலீஷ் பேராகிராஃப் படிக்க போறீங்க. 1 hour படிக்க போறீங்க. அதுக்கடுத்து 5 o'clock இருந்து 5:15 வரையும் பிரேக் எடுக்கிறீங்க. 15 minutes பிரேக். அந்த பிரேக்ல என்ன பண்ணும், ஒரு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு ஒரு ஸ்கிப்பிங் ஏதாவது சின்ன சின்னதா இல்ல ஒரு டான்ஸ் போடுங்க. சூப்பரா ஒரே ஒரு பாட்டு 5 minutes நல்ல ஒரு குத்து சாங் போட்டு ஆடுங்க. நல்ல ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். தெரியலனாலும் ஆடுங்க, குதிங்க, தாத்தேன்னு குதிங்க, நல்ல ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். அடுத்து 5, ஆனா உடனே கரெக்டா 5:15 வருதுன்னா நம்ம 5:14 எல்லாத்தையும் பேக்கப் பண்ணிட்டு கரெக்டா வந்து ஷார்ப்பா உட்காரணும். அந்த ஒரு சுய ஒழுக்கம் இருக்கணும். சரிங்களா? இந்த வீடியோவை ஃபாலோ பண்ணி எனக்கு ஒரு 200 ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிட்ட பிள்ளைங்களா எனக்கு போதும். என்ன ரெகுலரா ஒழுங்கா ஃபாலோ பண்ற பிள்ளைங்க தான் எனக்கு வேணும். சும்மா வந்து வீடியோ வந்து 2000 போகுது, 1000 போறது எனக்கு முக்கியம் இல்லை. எனக்கு வந்து பிள்ளைங்க ஃபாலோ பண்ணணும் கரெக்டா. அடுத்து 5:15 இருந்து 6 o'clock வரையும் இந்த 45 minutes என்ன படிக்க போறீங்கன்னா அதே இங்கிலீஷ் ப்ரோஸ் பேராகிராஃபா படிக்க போறீங்க. சொன்னது புரியுதுங்களா? அதுக்கப்புறம் 6 o'clock இருந்து 6:05 ஒரு 5 minutes பிரேக் எடுத்துக்கோங்க. சும்மா ஒரே இடமா உட்காராம இப்படி அப்படியே கொஞ்சம் உலாத்திக்கிட்டே இருங்க. அது உங்களுக்கு கொஞ்சம் ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுக்கும். அதுக்கப்புறம் 6:05 இருந்து 6:45 இது பாத்தீங்கன்னா திரும்ப அதே பேராகிராஃபை வந்து நம்ம கண்டினியூ பண்ண போறோம். ஓகேங்களா? அதுக்கு வந்து ஒரு 40 minutes படிக்கிறீங்க. திரும்ப 6:45 இருந்து 7 o'clock வந்து ஒரு 15 minutes பிரேக். அங்க கொஞ்சம் ஏதாவது சாப்பிடலாம். நொறுக்கு தண்ணினா கொஞ்சம் சுண்டல் பயிறு, ஒரு முட்டை ஆம்லெட் போட்டு சாப்பிடலாம், இல்ல ஃப்ரூட்ஸ் பைனாப்பிள் கட் பண்ணி சாப்பிடலாம், கிரேப் கட் பண்ணி சாப்பிடலாம். கோல்டான ஐட்டம்லாம் செட் ஆகாது, சைனஸ் இருக்கு அப்படின்றவங்க பொழுது போய் சாப்பிடாதீங்க. சொன்னது புரியுதுங்களா? இல்ல ஒரு பனானா எடுத்துக்கலாம், இல்ல ஒரு ஆப்பிள் எடுத்துக்கலாம், இல்ல ஆப்பிள் வந்து சுகர் ரொம்ப ஆட் பண்ணாம ஜூஸ் போட்டு குடிக்கலாம். இந்த மாதிரிலாம் எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து ஆனா நல்லா படிக்கிறவங்களுக்கு தான் இதெல்லாம், வெறும் சாப்பிட்டுட்டு தூங்கக்கூடாது. 6:45 இருந்து 7 o'clock வரையும் வந்து ஒரு பிரேக். என்னப்பா எங்க மிஸ் பண்ணிட்டேனா? ஓகே, அந்த பிரேக் முடிச்சோமா? அடுத்து 7ல இருந்து 7:50 இந்த 50 minutes வந்து திரும்பவும் பேராகிராஃபே முடிக்க போறோம். நீங்க முடிக்கிறது எல்லாமே திரும்ப நம்ம வரவே கூடாது, அந்த அளவுக்கு பக்காவா படிக்க போறோம். சரிங்களா? அதுக்கப்புறம் 7:50 இருந்து 8:15 வந்து டின்னர் பிரேக். அதுக்கப்புறம் 8:15 இருந்து 9:15 1 mark கொஸ்டின்ஸ், அதாவது இங்கிலீஷோட 1 mark கொஸ்டின்ஸ். நான் உங்களுக்கு வீடியோ இதுக்கப்புறம் அப்லோட் பண்ணிடுறேன் பிள்ளைங்களா. 8:15 இருந்து 9:15 1 marks. நீங்க நான் அந்த 8:15 உங்களுக்கு வீடியோ வந்துடும், நான் கேரண்டி. சரிங்களா? 8:15 இருந்து 9:15 1 marks 1 hour படிக்க போறீங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, 9:15 இருந்து 9:30 வரையும் கொஞ்சம் மெடிடேஷன் பண்ணிட்டு பிளஸ் மைனஸ் நோட் பண்ணுங்க. அதை நான் இதுல நோட் பண்ணவே இல்லை. கண்டிப்பா வந்து டெய்லி நீங்க என்ன பண்ணணும், பிளஸ் மைனஸ் நோட் பண்ணும். விஜயலட்சுமி ஆண்டியோட ஒரு பெரிய பாசிட்டிவ் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிளஸ் என்ன அப்படின்னா, என்னோட டியூஷன் வந்து நல்ல ஒரு எஜுகேஷனா பிள்ளைங்க எல்லாமே வந்து க்ரோ ஆயிட்டே இருந்தாங்க படிப்புல. அதுக்கு காரணம், முக்கியமான காரணம் இந்த பிளஸ் மைனஸ். டெய்லி உங்களோட பிளஸ் மைனஸ் நோட் பண்ணுங்க. பிளஸ்னா நம்ம செய்யக்கூடிய நல்ல காரியங்கள், இன்னைக்கு என்னெல்லாம் நல்ல விஷயங்கள் பண்ணோம், அம்மா கிட்ட என்ன பாராட்டு வாங்கணும், டீச்சர்ஸ்க்கு என்ன பாராட்டு வாங்கணும், தாத்தா பாட்டி கிட்ட, அந்த மாதிரி பிளஸ். மைனஸ் அப்படின்னா, இன்னைக்கு நான் தூங்கிட்டேன், இன்னைக்கு நான் சரியா படிக்கல, நான் போன் யூஸ் பண்ணேன், நான் அம்மா கிட்ட திட்டு வாங்கினேன், இன்னைக்கு நான் இதை உடைச்சிட்டேன், நான் இந்த டைமை நான் வந்து கரெக்டா ஃபாலோ பண்ணல, நான் கரெக்டா டைமுக்கு உட்காரல. இதெல்லாம் உங்களுக்கு மைனஸ். நீங்களே நோட் பண்ணிக்கணும் உங்களோட டைரியில. சொன்னது புரியுதுங்களா? இந்த பிளஸ் மைனஸை நோட் பண்ணீங்கன்னா அது மறுநாள் வரும்போது அந்த மைனஸ் இருக்கக்கூடாது. நான் வெறும் இந்த ஜஸ்ட் இந்த 2 days மட்டும் சொல்லல, இது உங்களோட ரெகுலர் லைஃபுக்கே ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லா இருக்கும். சொன்னது புரியுதுங்களா? இன்னைக்கு வந்து என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தாகூர் காலேஜ்ல மெடிக்கல் படிச்சுட்டு இருக்காரு. அவர் இந்த பிளஸ் மைனஸை இப்ப வரையும் நான் எழுதி கொடுத்த நோட்டை வச்சுட்டு இருக்காரு. எப்பயோ எழுதி கொடுத்தது, கிட்டத்தட்ட 2016 என்னவோ எழுதி கொடுத்தேன். அவர் வந்து என்கிட்ட 4th standard படிக்கும் போது வந்து சேர்ந்தாரு.
இப்போ வரையும் அதை வச்சு ஃபாலோ பண்ணிட்டு, ஆன்ட்டி நீங்க எழுதி கொடுத்தது என் கைப்பட அப்படியே வச்சுட்டு அதை போட்டோ எடுத்து அனுப்பிட்டே இருப்பாரு அப்பப்ப. பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். எப்பயுமே வந்து நம்ம வாழ்க்கையை வந்து நம்ம சரி செஞ்சுக்கிட்டே நாமே வந்து அதை கரெக்ட் பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா பெருசா வந்து பிரச்சனைங்க எதுவும் நம்மள வந்து அஃபெக்ட் பண்ணாது. ஸோ மைனஸ் என்ன அப்படின்றது தயவு செஞ்சு கண்டுபிடிச்சி மறுநாள் அந்த மைனஸை கரெக்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து நீங்க எந்த மூல முடுக்கல இருந்தீங்கனாலும் எல்லா பிள்ளைங்களுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ தயவு செஞ்சு ப்ளீஸ் எல்லா பிள்ளைங்களுக்கும் வீடியோ போய் ரீச் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா, வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா ஒரே ஒரு லைக் கொடுங்க. நீங்க லைக் கொடுத்தீங்கன்னா தான் இது வீடியோக்கு வந்து நோட்டிபிகேஷன் ரெகுலரா போகும். ஸோ அதுக்கு தான் லைக் கொடுங்க, லைக் கொடுங்க, லைக் கொடுங்கன்ற. நான் காசுக்காக பணத்துக்காக கூட சொல்ல, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு போய் சேரட்டும், எல்லா பிள்ளைங்களும் அழகா படிக்கலாம். சரிங்களா? அடுத்து பார்த்துப்போமா? என்ன முடிச்சிட்டோம். சரி, ஓகே. தேர்ஸ்டே இன்னைக்கு முடிச்சிருச்சு. நைட்டு அழகா நிம்மதியா தூங்குங்க, ரிலாக்ஸ் பண்ணுங்க. படுக்கும்பொழுது நல்லா மெடிடேஷன், பிரீத் இன் பிரீத் அவுட் பண்ணிட்டு ஒரு 10 மினிட்ஸ் பண்ணிட்டு ரிலாக்ஸ்டா யார்ட்டையும் எதுவும் பேச்சு வச்சுக்காம நல்லா கொஞ்சம் தண்ணி எல்லாம் நல்லா குடிச்சிட்டு அதுக்கப்புறம் படுத்து தூங்கிடுங்க. மார்னிங் ஃப்ரைடே மார்னிங் எழுந்துக்கோங்க. 4:15 ஒரு 4 o'clock போல எழுந்துங்க. 4 o'clock கஷ்டம்னா 4:15 எழுந்துக்கோங்க. ஒரு 10 மினிட்ஸ் ரெஸ்ட் ரூம் போயிட்டு ப்ரஷ் பண்ணிட்டு உட்காந்துருங்க. 4:30 ஷார்ப்பா படிக்க உட்காந்துருங்க. 5:30 வரையும் 1 hour போயம் கொஸ்டின் ஆன்சர் படிங்க. திரும்ப 5:30 6 பிரேக், 6 6:45 போயம் கொஸ்டின் ஆன்சர். திரும்ப 6:45 7:15 பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடணும். அதுக்கப்புறம் 7:15 8:15 லெட்டர் படிக்க போறீங்க. அடுத்து 8:15 8:20 ஒரு பிரேக். திரும்ப 8:20 9 o'clock வரையும் திரும்ப ஒரு அந்த லெட்டரையே கண்டினியூ பண்ணி படிக்கிறீங்க. திரும்ப 9 9:15 பிரேக். 9:15 10 லெட்டர் படிக்கிறீங்க. இதோட வந்து அந்த லெட்டர்னா லெட்டர் மட்டும் இல்ல, அது கூட நம்ம நோட்டீஸ் ரைட்டிங், அந்த இமெயில் இதெல்லாம் இருக்கு இல்லையா? ஸோ அந்த மற்ற 5 மார்க் கொஸ்டின்ஸ் அதெல்லாம் நீங்க கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அந்த லாஸ்ட்ல இருக்கு இல்லையா, எக்ஸாம்ஸ்ல கேட்கக்கூடியது, அந்த கொஸ்டின்ஸ்லாம் நீங்க பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 10:10க்கு வந்து பிரேக். திரும்ப 10:10 11 o'clock நோட்டீஸ், இமெயில் இதெல்லாம் பார்த்துக்கோங்க. திரும்ப 11:10க்கு பிரேக். 11:10 12 1 மார்க் கொஸ்டின்ஸ் ஃபுல்லா கவர் பண்ண போறோம். திரும்பவும் இங்கிலீஷ்ல. திரும்ப 12 பிரேக் அப்பப்ப கொடுக்குறேன் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 5 minutes to 10 minutes தான் பிரேக். கண்டினியூவா வந்து 1 hour எல்லாம் படிக்கவே சான்ஸே கிடையாது. இது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ். என்னோட கொஞ்சம் டியூஷன்லயே கூட பிள்ளைங்களை ஸ்நாக்ஸ் கொண்டு வர சொல்லிட்டு அவங்களுக்கு அப்பப்போ ஒரு 5 minutes பிரேக் கொடுத்துட்டு ரெஸ்ட் ரூம் போக வச்சுட்டு தண்ணி குடிக்க வச்சுட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட வச்சுட்டு அவங்களை படிக்க வைப்போம். இந்த மாதிரி ஃபாலோ பண்ணா ரொம்ப பெஸ்டா இருக்கும். இது சூப்பர் ரிசல்ட் கொடுக்கும். கண்டிப்பா வந்து ஃபாலோ பண்ணி பாருங்க. ஆனா கரெக்டா திரும்ப அந்த டைம் நம்ம வந்து உட்காரணும். அந்த ஒரு சுய ஒழுக்கம் இருக்கணும். இல்ல இது உங்களால ஃபாலோ பண்ண முடியலன்னா இந்த வீடியோ அப்படியே உங்க அம்மா கிட்ட காட்டுங்க. உங்க அண்ணா, அக்கா, தங்கச்சி இல்ல அப்பா யார்கிட்ட பாட்டி யார்கிட்ட காட்டி இதை வந்து என்ன ஃபாலோ பண்ண வைங்க, நான் இதை தவறு பண்ண என்ன கரெக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கூட சொல்லுவீங்க. ஆனா அதுவுமே தவறு. உங்களுக்குள்ள இருக்கணும் அந்த சுய ஒழுக்கம். சொன்னது புரியுதுங்களா? அடுத்தது என்ன எதுல மிஸ் பண்ணோம்? 11:10 12 வந்து 1 மார்க் சொன்னேன்னா, ஸோ 12 பிரேக். திரும்ப 12:10 1 o'clock வரையும் ப்ரோஸ் கொஸ்டின் ஆன்சர்ஸ் வீடியோ பாருங்க. 16 minutes போயிடுச்சு. சாரி பிள்ளைங்களா. இதுக்கப்புறம் நான் வேற எதுவும் சொல்லலை. வீடியோ லென்த்தியா போகுதுன்னு யோசிக்கிறேன். ஆனால் உங்களோட ஷேர் பண்ண வேண்டியது எனக்கு நிறைய தேவை இருக்கு. 12:10 1 o'clock வரையும் ப்ரோஸ் கொஸ்டின் ஆன்சர்ஸ் படிங்க. 2 மார்க் கொஸ்டின்ஸ்லாம். அதுக்கப்புறம் 1 4 o'clock லாங் பிரேக். கொஞ்ச நேரம் சாப்பிட்டு நல்லா தூங்கி எழுந்துட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா விளையாடிட்டு ஸ்கிப்பிங் பண்றது, எக்ஸசைஸ் பண்றது, இல்ல ஊஞ்சல் இருந்தா ஊஞ்சல்ல விளையாடுறது, இல்ல உள்ளே இண்டோர் கேம்ஸ் ஏதாவது டேபிள் டென்னிஸ் இந்த மாதிரி இருந்தா ஜஸ்ட் ஒரு 1/2 hour விளையாட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றீங்க 4 o'clock உட்காந்து 4 5 கிராமர் பாருங்க. திரும்ப ஒரு 10 minutes ரிலாக்ஸ் பண்ணிட்டு அதே இடத்துல உட்காராம வேற ஒரு இடம் போயிட்டு கொஞ்சம் அப்படியே வாக் பண்றது, ஃபேஸ் வாஷ் பண்றது, ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்றது எல்லாம் பண்ணிட்டு திரும்ப 5:10க்கு உட்காந்து 6:10 வரையும் கிராமர் பாக்குறீங்க. சொன்னது புரியுதுங்களா? அப்ப 6:10 6:20 என்ன பாக்குறோம்? சாரி 6:10 6:20 வந்து பிரேக். திரும்பியும் ஒரு அப்பப்ப வந்து 10 minutes பிரேக் கண்டிப்பா கொடுத்தே ஆகணும். பிரேக் இல்லைன்னா கண்டிப்பா உங்களால ஸ்ட்ரெஸ் ஆயிடும். ரெகுலரா ஃபாலோ பண்ண முடியாது. 6:20 8 o'clock அந்த பிரேக்ல கூட நம்ம பேரண்ட் கூட போய் ஜாலியா பேசலாம். சரிங்களா? 6:20 8 o'clock வரையும் ஃபுல் ரிவிஷன் கொடுக்குறீங்க இங்கிலீஷை. சொன்னது புரிஞ்சுதுங்களா? அதாவது நாளையோட நம்ம இங்கிலீஷை ஃபுல்லா டோட்டலா முடிச்சிடுறோம். அதுக்கடுத்து 8 8:30 ஒரு பிரேக், அதாவது டின்னர் பிரேக் அப்பயே முடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் திரும்ப வந்து 8:30 9:30 என்ன பண்றீங்க நீங்க? கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், பயாலஜி, பாட்னி, ஹிஸ்டரி, மேக்ஸ் இதுல வந்து நீங்க ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் குரூப் யாரா என்ன குரூப் பாருங்க. உங்களுக்கு எத்தனை நாள் லீவ் இருக்கு? இப்போ முதல்ல நான் ஒரு இன்ஃபர்மேஷன் சொன்னேன் பாத்தீங்களா, முக்கியமான இன்ஃபர்மேஷன். 2 days இருக்கு, 3 days இருக்கு, 5 days இருக்குன்னு. ஸோ அவங்களுக்கு யாருக்கெல்லாம் வந்து எவ்வளவு டேஸ் இருக்கோ அவங்களுக்கு எது கஷ்டமோ அவங்க வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறோம் கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் படிக்கிறோம் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், பயாலஜினா பயாலஜி, பாட்னினா பாட்னி, ஹிஸ்டரினா ஹிஸ்டரி, மேக்ஸ்னா மேக்ஸ், அந்த மாதிரி நீங்க செலக்ட் பண்ணி படிச்சுக்கோங்க. இவங்க எல்லாமே என்ன 1 hour வந்து படிக்க போறீங்க. அதர் சப்ஜெக்ட் நம்ம இங்கிலீஷை வந்து ஃபுல்லா முடிச்சிட்டோம். எப்ப ஒரு 8 o'clock ஃபுல்லா முடிச்சாச்சு நாளைக்கு. சரிங்களா? முடிச்சிருவீங்களா? நம்பலாமா?
பார்ப்போம் எத்தனை அளவுக்கு ஃபாலோ பண்றீங்கன்னு. சரி, அடுத்து 9:30 9:45 வந்து மெடிடேஷன் பண்றீங்க சரிங்களா, அது கூட படுத்துறீங்க. அதுக்கப்புறம் சாட்டர்டேல இருந்து சண்டே வரையும் திரும்ப ஃபுல்லா மற்ற சப்ஜெக்ட் இதே சப்ஜெக்ட் கண்டினியூ பண்றோம். மார்னிங் 4 o'clock எழுந்துக்கிறீங்க, 4:15 வரை எக்ஸசைஸ், 4:15 5:20 ஸ்டடி, 5 மார்க் கொஸ்டின்ஸ் படிக்கிறீங்க. 5:20 5:30 பிரேக், 5:30 6:20 5 மார்க் கொஸ்டின், திரும்ப ஒரு 10 minutes பிரேக், திரும்ப 6:30 7:40 அதே சேம் 5 மார்க் கொஸ்டின்ஸ் படிக்கிறீங்க. மேக்ஸா இருந்தா ஒர்க் அவுட் பண்ணும். மேக்ஸை பார்க்க கூடாது, கைட்ல பார்க்க கூடாது, கிளாஸ் ஒர்க்ல பார்க்க கூடாது, ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும், எழுதி பார்க்க வேண்டும், பார்க்காமல். ஓகே, மேக்ஸ். அடுத்து 6:30 7:40 ஸ்டடி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், 5 மார்க் கொஸ்டின். 7:40 8:15 பிரேக்ஃபாஸ்ட், மார்னிங் டிஃபன் சாப்பிட்டுக்கோங்க. 8:15 9:15 1 மார்க் கொஸ்டின்ஸ் படிச்சிருங்க. அது வந்து கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனோ, கம்ப்யூட்டர் சயின்ஸோ, பயாலஜியோ, பாட்னி, ஹிஸ்டரி, நீங்க என்ன குரூப்பா இருந்தாலும் 1 மார்க் கொஸ்டின் அந்த சப்ஜெக்டை படிங்க. இங்கிலீஷ் போதும் படிச்சாச்சு. திரும்ப 10:20 10:30 பிரேக், திரும்ப 10:30 11:30 5 மார்க் கொஸ்டின், திரும்ப அப்படியே பேக் வரீங்க. அதே சப்ஜெக்ட், இங்கிலீஷ் கிடையாது, நம்ம ஆல்ரெடி சொன்னோம் இல்லையா, கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், பயாலஜி, பாட்னி, ஹிஸ்டரி, மேக்ஸ், அவங்க வந்து 5 மார்க் கொஸ்டின்ஸை படிக்க போறீங்க. திரும்ப 11:30 11:45 ஒரு பிரேக் எடுத்துக்கிறீங்க. திரும்ப 11:45 12:50 2 மார்க் கொஸ்டின்ஸ், அதே சப்ஜெக்ட்ல 2 மார்க் கொஸ்டின்ஸ் படிக்கிறீங்க. திரும்ப 12:50 4 o'clock ஒரு லாங் பிரேக், நல்லா வயிறு முட்டை சாப்பிடுங்க. சாப்பிட்டு ஜாலியா ஒரு தூக்கத்தை போடுங்க. தூங்கி எழுந்து அழகா வந்து எக்ஸசைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் லைட்டா ஏதாவது பயிறு சுண்டல் ஏதாவது சாப்பிட்டுட்டு பூஸ்ட் குடிக்கிறீங்களோ, பால் குடிக்கிறீங்களோ, இல்ல ஜூஸ், ஃப்ரெஷ் ஜூஸ் குடிக்கிறீங்களோ, ஏதாவது சாப்பிட்டு கூலிங்கா எடுத்துக்காதீங்க. பிள்ளைங்களா கோல்ட் ஆயிடும், சைனஸ் இருக்க பிள்ளைங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ அது அழகா வந்து ஏதாவது ஃப்ரெஷ் ஜூஸ் எடுத்துக்கோங்க, இல்லை ஃப்ரூட்ஸாவே எடுத்துக்கிறது ரொம்ப பெஸ்ட். சாப்பிட்டுட்டு திரும்ப எத்தனை மணிக்கு உட்காடுறோம், எங்க டைமை விட்டுட்டேன், மிஸ் பண்ணிட்டேன், லாங் பிரேக். ஓகே, 4 o'clock திரும்ப உட்காரோம். 4 o'clockல இருந்து 5 o'clock திரும்பவும் அதே சப்ஜெக்ட் 2 மார்க்ஸை கண்டினியூ பண்றோம். அதுக்கப்புறம் 6 to 6:30 என்ன பண்றோம், அதே பிரேக் இல்லாம 1 மார்க்ஸ் கொஸ்டின், இப்போ என்ன சப்ஜெக்ட் பார்த்துட்டு இருந்தோமோ அதே 1 மார்க் கொஸ்டின் பாக்குறீங்க. திரும்ப 6:30 6:45 வந்து பிரேக் எடுத்துக்கிறீங்க. திரும்ப 6:45 7:40 திரும்ப அதே சப்ஜெக்ட்ல 2 மார்க்ஸ் படிக்கிறீங்க. திரும்ப 7:40 8:15 டின்னர் பிரேக் எடுக்கிறீங்க. திரும்ப 8:15 7:40 8:15 டின்னர் பிரேக், 8:15 9:30 அதே சப்ஜெக்ட் 2 மார்க்ஸ் கண்டினியூ பண்றீங்க. திரும்ப 9:30 9:45 மெடிடேஷன். திரும்ப என்ன பண்றீங்க, பிளஸ் ஆர் மைனஸ், நீங்க என்ன பிளஸ் என்ன மைனஸ், இன்னைக்கு என்ன ஃபாலோ பண்ணோம், எதை மிஸ் பண்ணோம், எதெல்லாம் படிச்சோம், என்னெல்லாம் சிறப்பா முடிச்சோம், இன்னைக்கு எவ்வளவு திருப்தியா இருந்துச்சு அப்படின்னு பிளான் போடுறீங்க. ஓகே, அடுத்து மறுநாள் வரீங்க, சண்டே வந்து ஒரு பெரிய பிரேக்கு. என்ன, மார்னிங் 6 o'clock எழுந்துக்கோங்க, போதும், 4 மணி 5 மணிலாம் வேண்டாம். என்ன பண்றீங்க பாத்தீங்கன்னா, கெமிஸ்ட்ரி படிக்கிற பிள்ளைங்களுக்கு வந்து 2 days தான் இருக்கு எக்ஸாம்க்கு. அக்கௌண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் 2 days தான் இருக்கு. ஏன்னா 27 வந்து கெமிஸ்ட்ரி அக்கௌண்ட்ஸ் இந்த பிள்ளைங்களுக்குலாம் எக்ஸாம், அவங்களுக்கு வந்து 25 26 இந்த 2 நாள் தான் படிக்க முடியும். அதே மாதிரி பிசிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து 20 வந்து எக்ஸாம், அவங்களுக்குமே 2 days தான் இருக்கு. ஸோ அவங்க வந்து 18 19 தான் படிக்க முடியும். அது எக்கனாமிக் ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே வந்து 2 days தான் இருக்கு, 20 எக்ஸாம். ஜுவாலஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 24, அவங்களுக்கு 3 days இருக்கு. ஸோ நீங்க எல்லாம் என்ன பண்ண போறீங்கன்னா, உங்களோட சப்ஜெக்ட்ஸ்ல இதுல வந்து எதெல்லாம் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாட்டர்டே படிச்சீங்க பாத்தீங்களா ஒரு சப்ஜெக்ட், அதை எடுக்காதீங்க, வேற ஒரு சப்ஜெக்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க சரிங்களா. ஸோ இந்த கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் அதே சப்ஜெக்ட் சாட்டர்டே சண்டே கவர் பண்ணட்டும். மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வேற ஒரு சப்ஜெக்ட், மேக்ஸ் பார்த்தவங்க பிசிக்ஸ் படிங்க, பிசிக்ஸ் பார்த்தவங்க பயாலஜி எடுத்துக்கோங்க, அந்த மாதிரி சப்ஜெக்டை மாத்தி படிங்க. இது வந்து சண்டே மார்னிங் 6 to 7 o'clock 5 மார்க் கொஸ்டின்ஸ்லாம் படிக்கிறீங்க. 7 to 7:15 பிரேக், 7:15 8:15 பார்த்தீங்கன்னா திரும்ப 5 மார்க்ஸே படிக்கிறீங்க. 8:15 8:45 பிரேக்ஃபாஸ்ட், குளிச்சுட்டு நல்லா சாப்பிடுங்க. நல்லா நான்வெஜ் எல்லாம் சாப்பிடுவீங்க, முடிஞ்சா ஹோட்டல்ல எல்லாம் வாங்கி சாப்பிடாதீங்க, நல்லா திருப்தியா சாப்பிடுங்க, சாப்பிட்டு தூங்கிடக்கூடாது. 8:45 9:30 5 மார்க் கொஸ்டின்ஸ், முடிஞ்சா கொஞ்சம் ஹெவியா இல்லாம லைட்டா சாப்பிட்டுக்கோங்க. 8:45 9:30 5 மார்க் கொஸ்டின்ஸ் படிக்கிறீங்க. 9:30 9:40 பிரேக், 9:40 10:30 5 மார்க் கொஸ்டின்ஸ் அதே சப்ஜெக்ட்ல கண்டினியூ பண்றோம். திரும்ப 10:30 10:40 பிரேக், ரிலாக்ஸ் பண்றதுக்கு தான். அந்த 10 minutesன்றது அந்த இடத்துல உட்காரக்கூடாது, புக்கெல்லாம் மூடி வச்சுட்டு அந்த இடத்த விட்டு எழுந்து வந்துடணும், டோட்டலா படிப்பு மறந்துடும், நம்ம படிச்சுட்டு இருக்கோன்றதே மறந்துட்டு ஃப்ரெஷ்ஷா ஜாலியா ஒரு 10 minutes ரிலாக்ஸ் பண்ணிட்டு கரெக்டா அந்த 9 minutes ரிலாக்ஸ் பண்ணிட்டு அந்த 10th minutes வந்து நம்ம புக் எடுத்துட்டு உட்காந்துடணும். திரும்ப சாப்பிட்றதுனா சாப்பிட்றது, பாட்டு கேட்கறது, இல்லை விளையாடுறது, பேரண்ட்ஸ் கிட்ட பேசுறது, ஏதாவது ஒன்று. ஆனால் தயவு செஞ்சு டிவி பக்கம் மட்டும் போயிடாதீங்க. அப்படியே உங்களோட பிளான் எல்லாம் கட் ஆயிட்டு ஒன்று தூங்கிடுவீங்க, இல்லை பெட் பக்கம் போனீங்கன்னா தூங்கிடுவீங்க, டிவி பக்கம் போனீங்கன்னா புக்கு
ப்ரோக்ராம் பார்த்துட்டு சீரியல் பார்த்துட்டு மல்லி சீரியல் பார்க்கறதும் என்னென்னமோ சீரியல் பார்க்குறீங்க. ஒன்றும் இல்லை, யூடியூப் ஸ்டுடியோக்குள்ளே போய் பார்த்தா தான் தெரியுது. என்னோட சேனலை பார்க்குறவங்க வேற என்னென்ன வீடியோஸ்லாம் பார்க்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சீரியல் தான் காமிக்குது, வெப் சீரிஸும் சீரியலும். எதுக்கு பிள்ளைங்களா இதெல்லாம் லைஃப்ல ரொம்ப அவசியமா? காலம் இருக்கு, அதெல்லாம் வந்து நம்ம எல்லாத்தையும் சாதித்து முடிச்சுட்டு லைஃப்ல கடைசி காலகட்டங்களில் நம்ம வயசானதுக்கு அப்புறம் உட்காந்து பார்க்கலாம். எனக்கு 47 இயர்ஸ் ஆகுது. நீங்க நம்புவீங்களா 24 ஹவர்ஸ்ல ஒரு 2 ஹவர்ஸ் கூட 2 ஹவர்ஸ் ஏன் பிள்ளைங்களா நான் ஒரு ½ hour கூட ஒரு சீரியல் பார்க்குற பழக்கம்லாம் கிடையாது. எனக்கு ரிலாக்ஸேஷனே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது மோட்டிவேஷனா ஸ்பீச் கேட்பேன், நியூஸ் கேட்பேன். எப்போ தரமா சாப்பிடும்போது பார்ப்பேன். நைட்ல சாப்பிடும்போது ஒரு ½ hour ஏதாவது படத்தோட கிளைமேக்ஸ் சீன் பார்ப்பேன். சரி ரொம்ப நேரம் பேச வேண்டாம், வீடியோ ஓடிக்கிட்டே இருக்கு, உங்ககிட்ட பேசணும் ஆசையா இருக்கு, ஆனா வீடியோ ஓடுதுன்றதுக்காக அப்படியே ஸ்டாப் பண்ணிக்கிறேன். சரி அடுத்து எங்க வந்தோம்? பிரேக் எடுத்துட்டோமா? 9:30 to 9:40 பிரேக் எடுத்துட்டு 9:40 10:30 5 மார்க் கொஸ்டின், திரும்ப 10:30 10:40 பிரேக்கு, திரும்ப 10:40 12 o'clock 1 mark கொஸ்டின்ஸ். அதாவது நம்ம வந்து சண்டே என்ன சப்ஜெக்ட் சூஸ் பண்ணமோ அதோட 1 marks. திரும்ப 12 12:15 பிரேக்கு, அதுக்கடுத்து 12:15 1:15 1 mark கொஸ்டின்ஸ். அதே சப்ஜெக்டே கண்டினியூ பண்ணுங்க. 1:15 3:30 நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா தூங்குங்க. லஞ்ச் பிரேக்கு, நல்லா ரிலாக்ஸ் பண்ணிட்டு 3:30 போல கண்டிப்பா எழுந்துக்கணும். ஏன்னா மறுநாள் வந்து இங்கிலீஷ் படிக்கணும் இல்லையா? ஸோ அன்னைக்கு தூங்கக்கூடாது ரொம்ப. 3:30க்கு எழுந்துடணும். 4:30 வரையும் அதே சப்ஜெக்ட், இங்கிலீஷ் போகக்கூடாது. மார்னிங் என்ன படிச்சீங்களோ அதே சேம் சப்ஜெக்ட் 2 mark கொஸ்டின்ஸா ரிவிஷன் பண்ண போறோம். 4:30 5 o'clock ஒரு ½ hour பெரிய பிரேக் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் ஸ்நாக்ஸ் சாப்பிடுங்க, ஃபேஸ் வாஷ் பண்ணுங்க, கொஞ்சம் ஸ்கிப்பிங் பண்ணுங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்க, எல்லாம் பண்ணுங்க. திரும்ப 5 o'clock 6:30 வந்து திரும்ப இங்கிலீஷ்க்கு வந்துடுறோம். சொன்னது புரிஞ்சுதுங்களா? ஸோ எல்லா சப்ஜெக்டும் ஓரம் கட்டிட்டு கரெக்டாக வந்து 5 o'clock திரும்ப இங்கிலீஷ் எடுத்துட்டு ஒரு ஃபுல் ரிவிஷன் கொடுக்குறோம். எவ்வளோ? 5 o'clock 6:30 1.5 hours கண்டினியூ படிக்கிறது கஷ்டம் தான். நடுவில் ஒரு 5 minutes வேணா கொஞ்சம் அப்படி கேப், அதாவது கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ரெயினாக இருக்க மாதிரி இருக்குன்னா ஃபேஸ் வாஷ் பண்ணுறது எதாவது பண்ணிட்டு ரெஸ்ட் ரூம் போகிறது போயிட்டு தண்ணி குடிச்சிட்டு திரும்ப வந்து உட்காந்துருங்க. பிரேக் எடுக்க வேண்டாம், ஒரு ரிவிஷன் ஃபுல்லாக கொடுத்துருங்க. திரும்ப 6:30 7 o'clock இங்கே உங்களுக்கு ½ hour பிரேக் கொடுத்துட்டேன். அங்கே நீங்கள் பிரேக் வந்து கொடுத்தீங்கன்னா உங்களால் கண்டினியூ முடிக்க முடியாது, அதனால தான் பிரேக் கொடுக்கல. திரும்ப 7 8:30 பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் ரிவிஷன் பண்ணுறீங்க. இது வந்து 1.5 hours கொடுத்துருக்கேன். எங்கேயுமே வந்து ஒரு 5 minutes நடுவில் ரெஸ்ட் ரூம் போகிறது அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. மற்றபடி 1.5 hours வந்து செகண்ட் ரிவிஷன் பக்காவாக கொடுத்தே ஆகணும் ஃபுல் போர்ஷன் இங்கிலீஷ்க்கு. சரிங்களா? 8:30 9 o'clock வந்து டின்னர் சாப்பிட்றீங்க. திரும்ப 9 o'clock 9:30 இங்க 2 ரிவிஷன்லயும் என்னென்னலாம் சரியா பார்க்கவே இல்லையோ அதெல்லாம் ஃபைனலா ஒரு ரிவைஸ் கொடுத்துட்டு அத்தோட 9:30 பேக்கப் பண்ணிடுங்க. 9:30 9:45 மெடிடேஷன் பண்றீங்க. மெடிடேஷன் பண்ணிட்டு பிளஸ் ஆர் மைனஸ் நோட் பண்றீங்க. எப்படி? பிளஸ் ஆர் மைனஸ், இந்த இடத்துல மைனஸே வரவே கூடாது. நீங்க என்னோட உண்மையான ஸ்டூடெண்ட்ஸா இருக்கீங்கன்னா இதுக்கப்புறம் உங்களுக்கு மைனஸ் வரக்கூடாது. ஸோ இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. கண்டிப்பா இந்த ஸ்டடி பிளான் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யாரெல்லாம் கரெக்டா வந்து இந்த ஸ்டடி பிளானை ஃபாலோ பண்ண போறீங்க, சிறப்பா படிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைக் கொடுங்க, தம்ஸ் அப் கொடுங்க கமெண்ட்ல. நீங்க எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து பாக்குறீங்க கல்வி விஜய் சேனலுக்கு. இதுக்கப்புறம் யாரெல்லாம் வந்து டியூஷன் படிக்கிறீங்க, அதாவது இதுதான் டியூஷன் சொன்ன உடனே வந்து டியூஷன் எவ்வளோ, டியூஷன் டைம் என்னன்னு கேட்டுறாதீங்க. நான் வந்து ஒரு ஜஸ்ட் உங்களுக்கு இமேஜினேஷன் பண்ணிக்கிறதுக்காக சொன்னேன். நம்ம டியூஷன் படிக்கிறோம், நம்ம டியூஷன் ஆண்டி இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. இது நம்ம இந்த 2 நாள் நான் சொல்றத மாதிரி படிங்க. சூப்பரா சிறப்பா இங்கிலீஷ் எக்ஸாம்ஸ்க்கும் படிக்கலாம், அடுத்தடுத்த எக்ஸாம்ஸ்க்கும் சூப்பரா படிக்கலாம். சரிங்களா? இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா ஒரு லைக் கொடுத்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நீங்க தமிழ் எக்ஸாம்ஸ் எப்படி பண்ணியிருந்தீங்க, உங்களோட இங்கிலீஷ் டார்கெட் மார்க் என்ன, நீங்க வந்து இந்த பிரேக்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க. சாட்டர்டேவும் சண்டேவும் இந்த 2 நாள் பிரேக்ல நீங்க என்னென்ன சப்ஜெக்ட் படிக்க போறீங்க ப்ளீஸ் கமெண்ட் பண்ணணும். மோஸ்ட் எல்லாரும் எதை படிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மத்தவங்க படிக்கும்போது அந்த கமெண்ட்டை பார்க்கும்போது மற்றதை விட்டவங்களுக்கு கூட ஐயோ அவங்க எக்கனாமிக்ஸ் படிக்கிறேன்னு கமெண்ட் போட்டிருக்காங்களே, நம்ம வந்து அக்கௌண்ட்ஸ் போட்டிருக்கோமே, நம்ம வந்து பிஎம் பார்க்கவே இல்லையன்ட்டு மற்றவங்க போடுற கமெண்ட்டை பொறுத்து மற்ற ஸ்டூடெண்ட்ஸும் வந்து படிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ மற்ற பிள்ளைங்க படிக்கிறதுக்கு நீங்க கொடுக்குற கமெண்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க கொடுக்குற லைக் வந்து நம்மளோட வீடியோ வந்து நோட்டிபிகேஷன் மூலமுடுக்குல இருக்க எல்லா டிஸ்ட்ரிக்டும் போய் சேரும். சரி கண்டிப்பா வந்து லைக் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் பிள்ளைங்களா இதுக்கப்புறமா சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு கல்வி விஜய் சேனல் தரமா இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்க. பேரண்ட்ஸ் யாராவது பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் 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 உங்க பிள்ளைங்களுக்கு கூட நீங்க ஒரு ஃப்ரெண்டா இருந்து நல்லா வழி நடத்துங்க. கண்டிப்பா பிள்ளைங்க சாதிப்பாங்க, கோவப்படாதீங்க. அவங்க ஏதாவது சின்ன சின்ன தவறுகள் பண்ணாக்க கொஞ்சம் பொறுமையா அந்த ஹேண்டில் பண்ணுங்க. வேற வழி கிடையாதே, பிள்ளைங்களை படிக்க வச்சுதானே ஆகணும். கண்டிப்பா அவங்க சாதிப்பாங்க. நம்பிக்கையோட துணையா நில்லுங்க. ஆல் தி பெஸ்ட் செல்லுங்களா. பாய், டாடா.